அண்ணாமலை தன்னுடைய பேராசை, தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் ஆயிடுவோம், அடுத்தது நம்ம பிரதமர் ஆயிடுவோம், RSS நமக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பெரிய கனவு போட்டில் இருந்தவர். ஆனா ஒரே அடி அண்ணாமலைக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் பிராமண லாபி எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் எந்தெந்த நேரத்தில் செய்யும்ன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கும். அடுத்த கட்டமா பிஜேபிக்கு யார் தலைவரா வருவாங்க? ஓ, அப்படி சொல்றீங்க. நீ சூத்திரனா நீ பிரதமராகவும் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், அதெல்லாம் அவங்களுக்கு விஷயம் இல்லை. அவங்களுடைய விஷன் எங்க இருக்குன்னா 50 ஆண்டு காலத்திற்குள்ளா ஒட்டுமொத்த இந்தியாவையும் மனு தர்மம் தான் ஆட்சி செய்யணும். 99% பாஜகவினர் அண்ணாமலையை மாத்தக்கூடாது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சொல்றாரு. தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய IPS பதவியும் ரிசைன்மெண்ட் வர சொல்லிட்டாங்க. ரஜினி கட்சியில முதல்வர் ஆக்குறாங்க, கடைசியா பாஜக முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்குறானுங்களே. இதனாலதான் அண்ணாமலை மாற்றப்படுறார். எடப்பாடினால மாற்றப்படல, அண்ணாமலை விட்ட வாயினால. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். அண்ணாமலை மாற போகிறார், மாற்ற போறாங்க, பதவி விலகுகிறார், இது குறித்தே ஒரு 4-5 நாளா அந்த விவாதங்கள் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் வந்திருக்குது. அவர் இன்னைக்கு மோடி இன்னைக்கு இலங்கைக்கு போயிருக்கிறாரு. அங்க கச்சத்தீவு பிரச்சனையை பேசுங்கன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள், விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது இந்த விவாதம் இதை பத்தியே போயிட்டு இருக்குல்ல, இதை எப்படி பார்க்கிறீங்க? இது உண்மையிலேயே நாம பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டான்றதே எனக்கு உண்மையிலே கேலி பொருளா இருக்குது. அந்த கட்சியில ஒரு தலைவரா இருந்தான்னா இருக்குது, இல்லா கட்டினா இருக்குது, இனிமே யாராவது வந்தானா இருக்குது, வரா கட்டினா இருக்குது. ஆனா நம்மளுடைய பிரச்சனைகள் 1008 பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கு பாஜகவால தொடர்ச்சியா நடந்துனே இருக்குது. ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்மளை அழிச்சு ஒழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க முன்னேற்பட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு தலைவர், என்ன தொடருது இல்லைங்க, அது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு இல்லையா? பெரிய விவாதமே சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், இதெல்லாம் நடக்கும்ன்றதான் நமக்கு தெரியுமே தோழர். எது தெரியாது நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு IPS பதவியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், கட்சியை நம்பி வந்திருக்கிறார், தலைவர் ஆகி இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு அதிமுக கூட கூட்டணி வைக்க போறோம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? இது ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா? அதற்காக கேட்கிறேன். பொதுவாகவே தேசிய கட்சிகள் எதுவா இருந்தாலும் ஒரு மாநில தலைவரா நீங்க இருக்கும்பொழுது அதனுடைய எல்லைக்குட்பட்டு தான் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் செயல்பட முடியும். பேர் தான் தலைவர், தலைவர் பேருக்கு தான். ஆமா, ஏன்னா ஒரு சுயம்பு ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியை உருவாக்கின கிரியேட்டர் அப்படின்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பலமும் மன தைரியமும் இந்த மாதிரி தேசிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்குமான்றது எனக்கு சந்தேகம் தான். எந்த நேரத்திலையும் தலைக்கு மேல கத்தி தொங்கினே இருக்கும். அது காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி. செல்வ பெருந்தகை காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். இவரை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து ஒரு 18-20 மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு மேல கொடுத்துட்டு வருவான். இது இயல்பா நடந்துட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல திமுகவோ மாநில கட்சிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி யாரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடக்காது. அது எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே பாஜக கட்சியை இந்த இடத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1980 இருந்து தான் பாஜக கட்சி ஆரம்பிக்கப்படுது. அப்ப தமிழ்நாட்டுல இருந்த தலைவர்கள் நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா லட்சுமணன், இலகணேசன், அவர் நம்ம பொன்னாரு, CPR, அக்கா தமிழிசை, இவங்கெல்லாம் பல வருடங்களா தங்களை வருத்தின்னு பல வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் தலைவர் பொறுப்புல இருந்து அவங்க நீக்கப்படுறாங்க அல்லது மாற்றப்படுறாங்கன்னும் போது அடுத்தவங்க அமைதியா போயினே இருப்பாங்க. கல்முருகன் உட்பட. இல்ல, இவரும் அமைதியா தானே போறாரு. யார் அமைதியா இருக்கிறார்? இவரா? ஐயோ கடவுளே, நீங்க வேற இந்த மொட்டப்பா பாத்தின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே அவர் தனிப்பட்ட ரூம்ல போயிட்டு கண்ணாடி பார்த்து அழுதாருன்னா தலையை பிச்சுக்கின்னு ஓடும். ஏதோ ஒரு படத்துல பசுபதி அழுவாரு, தனுஷ் படம் நினைக்கிறேன், கண்ணாடியும் சேர்ந்தாலுமா அந்த மாதிரி போய் கதிரே தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய IPS பதவியும் ரிசைன்மெண்ட் வர சொல்லிட்டானுங்க. ரஜினி கட்சியில முதல்வர் ஆக்குறாங்க, கடைசியா பாஜக முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்குறானுங்களே. அப்படிங்கிற வலியும் வேதனையையும் உள்ள வச்சுக்கின்னு நான் அடிமட்ட தொண்டனாக வேலை செய்வேன்,
உரிக்க உரிக்க வெங்காயம் எதுவுமே இல்ல. இல்ல தலைவர் பதவிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு வெங்காயம் உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணும் இருக்காது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பதவியுமே வெங்காயம் தான். இவருக்கு முன்னாடி இருந்த எல் முருகனுக்கும் அந்த பதவி வெங்காயம் தான். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தலைவர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் வெங்காயம் தான். இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் வெங்காயம் என்ன இருக்குதா? யாரு சொல்லாத தத்துவம் இது. வெங்காயன்ற ஒரு வார்த்தை சொன்னவரு தந்தை பெரியார். இவரு வெங்காயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல என்ன இருந்தாலும் ஒரு 4 வருஷம் ஆசை காட்டிட்டு திடீர்னு தூக்கி போடுறாங்கன்னும் போது இப்போ மத்திய அமைச்சர் பதவியாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கான முயற்சிகள் செய்து பார்த்தார், அதுவும் நடக்கல. தனி கட்சி ஆரம்பிக்கலான்னு கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒண்ணு பிளான் பண்ணாரு. அதுக்குள்ள அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ரெய்டு நடத்தி அண்ணாமலையார் சேம்பர் கிம்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க மச்சனன் அவங்க அக்கா வீட்டுக்கார் அவரையும் 4 நாள் மொத்தமா வெளியே போடாம முடக்கி வச்சு எல்லா கணக்கு வழக்குகளையும் கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்கேயுமே நகரோடாம செய்யறாங்கன்னும் போது ஒரு மன உளைச்சல் வரதானே செய்யும். காங்கிரஸ்ன்றது ஒரு பேர் இயக்கம். காங்கிரஸ் கட்சியையும் பிஜேபியும் நான் ஒப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் தேசிய கட்சிகள்ன்றதுனால. இவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கும் அவங்களோட சிஸ்டமேட்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஜனநாயகத்தை முன்னிறுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக்ல வேலை செய்யும். ஆனா காங்கிரஸுக்கு பின்னாடி வேற எந்த ஒரு இயக்கமும் இருக்காது. பாஜக அப்படி கிடையாது. பாஜக பின்னாடி RSS அப்படின்ற ஒரு பார்ப்பனிய இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு லாங் டேர்ம் தொலைதூர செயல் திட்டம் இருக்குது. அந்த செயல் திட்டத்துல அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ். அது தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா, சரக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றது அவங்களுடைய அந்தந்த காலத்தை பொறுத்து டைமிங் பொறுத்து அமையிறது. இதுல கிட்டத்தட்ட மோடியே யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் அப்படின்னும் பொழுது ஏமாத்திரம் பீதி காட்டுறாங்களா? அவருக்கு காமிச்சிட்டாங்க. 75 வயசு கிளம்பி போயினேரு. அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல பார்ப்பனியம், மனு தர்மம், இதுதான் RSS. அதுல நீ சூத்திரனா நீ பிரதமராகவும் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், அதெல்லாம் அவங்களுக்கு விஷயம் இல்லை. அவங்களுடைய விஷன் எங்க இருக்குன்னா 50 ஆண்டு காலத்திற்குள்ளா ஒட்டுமொத்த இந்தியாவையும் மனு தர்மம் தான் ஆட்சி செய்யணும். 2000 வருஷமா இந்தியா எப்படி இருந்ததோ வர்ண அடிப்படையில, சாதி அடிப்படையில பார்ப்பனர்கள் மேலாண்மையானவர்கள், அதுக்கு ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அடிமையானவர்கள், இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தின பிறகுதான் RSS ஓயும். இந்த காலத்துல தான் சாத்தியமாகும். அன்னைக்கு சூத்திரர்கள் பஞ்சமர்கள் படிச்சிருக்கிறாங்க, அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. இனியும் பழைய மாதிரி கொண்டு போக முடியும். நீங்க சொன்னதிலே பதிலுக்கு தொடர். இன்னைக்கு இவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? படிச்சிருக்கிறாங்க. படிச்சதுனாலதான் ஒரு அறிவுத்தனமா தளத்துல வந்திருக்கிறீங்க. உங்க கல்வியை தான் இவன் படிக்கிறதுக்கு தானே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இந்த காலத்துல நம்ம பேசும்போது தொடர் இதெல்லாம் நடக்குமா தொடர்? ஒரு 5 வருஷம் கழிச்சு போட்டு தொடர் இப்படி பண்ணிட்டானுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு போட்டு தொடர் மொத்தமா முடிச்சுட்டானுங்க, இப்படி போகும். இந்த மாதிரியான ஒரு சோதனையே நம்ம வச்சுக்க கூடாது. ஒட்டுமொத்த எதிர்கால தலைமுறையே அழிச்சு வச்சுட்டு போயினே இருப்பானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க அண்ணாமலையும் நரேந்திர மோடியும் பொன்னாரும் தமிழிசேக்கம் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி. வேலை செஞ்சா கிளம்பு, வேலை செஞ்சா கிளம்பு, உனக்கு தேவையானது இதுவா போயிடும். இல்ல ஆனா நம்பிக்கையோட உணர்வுபூர்வமா வேலை செய்யறாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் உழைச்சாங்க, அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. CPR உழைச்சாரு, ஒரு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. எல் கணேசன் உழைச்சாரு, அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனில மிக சிறந்த ஊழியர், அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பள உயர்வு கொடுப்பாங்க, பதவி உயர்வு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு கம்பெனியோட ஓனர் ஆக்கிடுவாங்களா? RSS அப்படிதான் தோழர். கம்பெனி ஓனர்ஸ் நாக்பூர்ல ஹாலியா உட்காந்துருப்பான். இங்க நீ ஒர்க்கர். இந்த ஒர்க்கரால உன்னை வச்சே உன்னை அழிக்கிறது, அதுதான் அவங்களோட செயல் திட்டம். இப்ப அண்ணாமலைக்கு இது தெரிஞ்சோ தெரியாமலே இல்லை, இப்ப சரியான நேரம், தன்னை சுய விமர்சனம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா தலைவர்களையும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க பாஜகல, பல தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட பாஜக தலைவராக இருந்து மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவரு அண்ணாமலை தன்னுடைய பேராசை, தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் ஆயிடுவோம், அடுத்தது நம்ம பிரதமர் ஆயிடுவோம், RSS நமக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பெரிய கனவு கோட்டையில் இருந்தவர். ஆனா ஒரே அடி, இங்க இருந்து டெல்லிக்கு போனவரை எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல, எதையுமே கேட்கல. ரைட் கிளம்பு. ஏர்போர்ட் இறங்கின உடனே ஒரு மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது. நான் தொண்டனாக வேலை செய்வேன். இந்த பாணியில போன அண்ணாமலை வீட்டுக்குள்ள போய் என்ன பேசியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார், அவங்க சகாக்கள் கிட்ட என்ன பேசியிருப்பார்? 99% பாஜகவினர் அண்ணாமலையை மாத்தக்கூடாது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சொல்றாரு. ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு இவரே. ஆமா,
ஆனா சமூக ஊடகங்கள்ல நீங்க பார்ப்பனர் இல்லாதாருன்னு பேசுறோம், பிஜேபிக்குள்ள பார்ப்பனர்கள் இவரை விரும்பல அப்படிலாம் கூட விமர்சனங்கள் இல்ல தொடர். நம்ம இதுக்குள்ள வந்து இன்னும் ஒரு விஷயத்த நல்லா பாத்துங்க. நம்ம இந்து மதத்தை ஆதரிக்கிற ஆள் கிடையாது. ஆனா இந்து மதத்துல இருக்கக்கூடிய அநீதிகளை தடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம மாதிரி ஆட்கள் இருக்கிறோம். வேலூர்ல சக்தியம்மா கோயில் பிராமணர் அல்லாத சாமியார், இங்க மேல்மருவத்தூர்ல பங்கராடிகளார், இது இல்லாதவர், பிராமணர் அல்லாதவர். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வருதுன்னா வச்சுக்கோங்க, பெரியாரிஸ்டும் போவோம், விடுதலை சிறுத்தைகளும் போவோம், எல்லா கட்சிகளும் போவோம். ஏன் என்ன காரணம்? நம்ம கொள்கை ரீதியா வந்து அவங்க இது தானே மூட நம்பிக்கையை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்கலாம். இல்ல, பார்ப்பனர் அல்லாதவர்கள் எந்த ரூபத்துல நீ வளர்ந்தாலும் நீ வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொது சித்தாந்தம் நம்ம மனசுல உண்டு. அதுதான் நம்ம கிட்ட கொள்கையாவும் இருக்கும். ஆனா அண்ணாமலைக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் பிராமண லாபி எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் எந்தெந்த நேரத்தில் செய்யும்ன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கும். கேடி ராகவன் ஓரம் கட்டிட்டு அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கேடி ராகவன் வந்துடக்கூடாது, அவர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாருன்றத முன்னாடியே ஐபிஎஸ் மூலம் ஸ்மெல் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஹனி டிராப்பை வச்சு அவர் காலி பண்ணிடுச்சு. ஆனா இவரு தமிழ்நாட்டுக்குள்ள கேடி ராகவன் உள்ள சேர்க்காத அளவுக்கு அண்ணாமலை பாத்துக்கினாரு. ஆனா கேடி ராகவன் இல்லாத பாஜக இருக்குதா? எங்க இல்ல கேடி ராகவன் நினைக்கிறீங்க? ஆனா பொறுப்புகள்ல இல்ல. அதான் தோழர், அண்ணாமலையால இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை அவருக்கு ஏற்படுத்திட்ட பிறகு அவர் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில. ஆனா எல்லா நிர்வாகமும் நிர்மலா சீதாராமன்ல இருந்து கமலாலயத்திலிருந்து எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே வந்து கேடி ராகவன் இயல்பா செயல்படுறார். உண்மையிலே கேடி ராகவன் பிராமணரா இருந்தாலும் அவருடைய தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரு கடைசி பேட்டி அவரும் அவங்க மனைவியை வந்து ஏதோ டிவியில கொடுக்குறாங்க. அவங்களுடைய காதல், அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பரஸ்பர ஊழல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கட்சிக்காக பிரியாணியை எந்தெந்த நேரத்துல 2000 உணவு பொட்டலங்களை ரெடி பண்ணி எடுத்துன்னு போனா எல்கே அத்வானி வரும்போது இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முடிஞ்சு 2வது நாள் ராகவன் மிக மோசமான ஒரு இழிபிறவி அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை வெளியிடுறார். பெரிய பிரபகண்டா வாக்கி கேடி ராகவன் ஒதுக்கி விட்டதை பிராமண லாபி வந்து உன்னை பார்த்துன்னு உட்காந்துருக்குமா, உன்னை விட்டு வைப்பாங்க நினைக்கிறேன். அப்பவே உனக்கு அன்னைக்கே இவங்க கட்டம் கட்டி வச்சுட்டாங்க. அந்த கட்டம் கட்டினதுனுடைய வேலை இப்போ ஸ்டார்ட். இவரு தலைவரா இருக்கும்போது அமைச்சரா இருக்கக்கூடிய இணை அமைச்சரா இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு எந்த மாதிரியான ஒரு மரியாதையோ எந்த மாதிரியான ஒரு இடமோ கொடுக்குறாரு. தமிழிசை அக்கா 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இடத்தை கொடுக்குறாரு. சிபிஆர் 2 மாநிலத்துக்கு கவர்னர். இவர் எந்த தலைவர்களையும் மதிக்கிறது கிடையாது. இவர் தான் பிஜேபியையே தமிழ்நாட்டிலே அப்படியே கிரியேட் பண்ண மாதிரி, இவர் சுயம்பு தலைவர் மாதிரியே ஒரு பிரபகண்டா படுத்துறது. வெறும் வார் ரூம், அந்த வார் ரூம்ல வெறும் இந்த ஃபேஸ்புக் ஐடிங்க, சோசியல் மீடியா ஐடிங்க, ஃபேக் ஐடிங்க இதை கொடுத்து மட்டுமே செய்யக்கூடிய வேலையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு தூரம் அண்ணாமலைக்கு வந்து இளைஞர்கள் படை ஆஹா ஓஹோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாருல. இல்ல, கட்சியவே வந்து அவர் வந்து ரொம்ப எனர்ஜியா மாத்தி இருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் பெருகி இருக்கிறாங்க. அண்ணாமலை மேல எப்படி மோடி மேல விசுவாசத்தில் நிறைய பேர் ஆதரவாளர்களா பிஜேபிக்கு மாறினாங்களோ அதுபோல அண்ணாமலைக்காகவே நிறைய பேர் ஆதரவா மாறி இருக்கிறாங்க. அப்படிலாம் வந்து ஒரு தோற்றத்தை வந்து சொல்றாங்க. அது உள்ளபடியே உண்மையா இருந்திருந்தால் அண்ணாமலை அழகா ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம், தைரியம் இருக்குமா? தனி கட்சி ஆரம்பிப்பாரு நினைக்கிறீங்களா? ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு நான் தான் தலைவர், என்னாலதான் இந்த இளைஞர்கள் எல்லாமே எழுச்சி பெற்றாங்க, தமிழ்நாட்டையே நான் அப்படியே மாத்த போறேன் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறனா நாளைக்கு கட்சி ஆரம்பி பார்க்கலாம். இல்ல, அவருக்கு தான் அந்த பொருளாதார பலம் இருக்குது. ஆனா பிஜேபி அதை முடக்க முயற்சி பண்றாங்கன்னு தானே சொல்றாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவரை வந்து யாரும் முடக்குவாங்களா? அப்படி என்ன சித்தாந்தத்தை சொல்லிட்டு வெளியில வருவேன்? நீ பாஜகவினுடைய சித்தாந்தத்தை சொல்லிட்டே நீ தனி கட்சி ஆரம்பி முடியுமா? உன்னை எங்க போனாலும் விட்டு பண்றானுங்க, ஒழிச்சு அழிச்சு மண்ணோட மண்ணாக்கி விட்டுருவானுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இது வரைக்கும் உனக்கு ஏதோ விபி சிங்கினுடைய மண்டல் கமிஷன் ஏதோ தமிழ்நாட்டில் நீ பிறந்ததுனால கலைஞருடைய புண்ணியத்துல நீ ஏதோ ஒரு இடஒதுக்கீட்டுல ஐபிஎஸ் வந்து நிக்கிற. உன் மார்க் லிஸ்டையோ நீ வந்த ரேங்க் எடுத்து உன்னை நீயே சுயவிமர்சனம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் மண் திமுக அரசு மண்டல் கமிஷன் கொடுத்த விபி சிங்ன்ற ஒரு மகத்தான பிரதமர், அவரால் நீ ஐபிஎஸ் ஆன. இதுதான் ஒரிஜினல். உன் மனசாட்சியை பார்த்து நீயே கேட்டுக்க கேள்வியை. ஆமா தோழர், 90க்கு அப்புறம் தானே தோழர் எல்லாமே. எந்த ஒரு நன்றி விசுவாசமும் கிடையாது. கல்விதான் உனக்கு ஐபிஎஸ் ஒரு பதவியை கொடுத்தது. வேற எந்த ஸ்டேட்ல நீ பிறந்தீங்கன்னா ஒரிஜினலாக ஆடு மிஷன் தான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி பதவி நீ விட்டுட்டு ஒரு பேராசைக்கு வந்துட்ட.
ஆனா வந்த இடத்துல எந்த தலைவர்களை யாரை பார்த்து எதை பேசணும் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம அல்லது அறிவு இருந்து தெரிஞ்சிருந்தோம் வேணும்னு மத்தவங்க மேல வந்து வெறும் வதந்திகளையும் அவதூறுகளையும் வாரி 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 போடுறது. இல்ல அப்ப சொந்த கட்சிக்காரர்கள் இல்லாத வயசுல இருக்கிறாரு அப்படிதான் சொல்றீங்களா? இன்னொரு பக்குவப்படலை. என்னை விட நான் ஒரு 10-15 வயசுக்கு சின்னவரா இருப்பாரா? நம்மள 37 வயசு 38 வயசு 38 வயசு தான் என்னோட ஒரு 12 வயசு சின்ன. இன்னும் அவனுக்கு பக்குவம் வந்துச்சு. ஒரு சிறு வயதுல தெரிஞ்சிடும் இவன் பக்குவமானவன். ஆனா இன்னும் இவர் வந்து 37-38 வயசு ஆன பிறகு கூட ஒரு பக்குவம் இல்லாதவர் இருக்கிறாருன்றது எங்கன்னா எமோஷனலா ஈஸியா வெளிப்படுத்துறாரு. ஏர்போர்ட்ல அந்த முகமும், நான் கடைசியா தொண்டனா கூட நான் இருப்பேன் அப்படின்ற முகமும், அடுத்தது விவிஐபி அப்படின்றது ஒரு கியூல இருந்து அந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணி வாங்கி போறது மிகப்பெரிய பெருமை. அப்ப இத்தனை வருஷமா நீ என்ன பண்ணியிருந்த? உனக்கு அந்த சுகங்கள்லாம் போதே அப்படிங்கிற வைத்தறிச்சல இந்த மாதிரி வாரி பூசுறாரு. நீ என்னைக்கு நீ கியூல போய் நின்றுருக்கிற? இப்ப அவருக்கு வந்து பதவி போயிருச்சு அப்படின்னாலும் கூட பிஜேபி அப்படி கைவிட்டுறோம்னு நினைக்கிறீங்களா? தொடர் பிஜேபி கைவிடலன்றது வேற தொடர். பிஜேபியை நான் பத்தி பேசல, RSS சிஸ்டமேட்டிக்கா நான் சொல்றேன். RSS சிஸ்டமேட்டிக் தான் பிஜேபி. பிஜேபியுடைய பிரதமரையே நான் தான் சொல்றேனே, அவரே ஒரு யூசன் கிளாஸ். ஒன்னும் இல்ல தொடர், இப்ப ஏற்பட்ட பாஜக தேசிய தலைவர் நட்டா தானே? ஆமா, நட்டா RSS கமெண்ட் பண்றாரு, ஒரு கமெண்ட் அடிக்கிறார். RSS தேவை முடிஞ்சு போச்சு, நாங்க இண்டிபெண்டா இயங்கிக்குவோம். நட்டாவை தவிர வேற யாரு வாயிலையா இருந்து அதுக்கப்புறமா கண்டினியூ ஆச்சா? இல்ல. மோடி, அமித்ஷா, வேற எதனா அமைச்சர்கள், வேற எதனா பாஜக மாநில முதல்வர்கள் ஒருத்தர் வாயில வந்துச்சா? அப்ப என்ன அர்த்தம்? அதோடு நட்டா க்ளோஸ். RSS அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஊடி இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி மொசாட் மாதிரியான ஒரு அமைப்பு. அது உன் உயிரை உனக்கு தெரியாம அவன் பறிச்சுன்னு போயிடுவான், உன் உணர்வை உனக்கு தெரியாம அழிச்சிருவான். அடுத்த கட்டமா பிஜேபிக்கு யார் தலைவரா வருவாங்கன்னு நினைக்கிறேன்? யார போடுவாங்க உங்களோட கணிப்பு? இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தர் பேசுறத வச்சு பார்க்கும்போது நயனார் நாகேந்திரன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கருப்பு முருகானந்தம் வர வாய்ப்பு இருக்குது. வானதி சீனிவாசன், தமிழிசை கூட சொல்றாங்க. ஆனா பொதுவா இப்ப கடந்த காலங்களில் இருந்த இந்த பாஜக தலைவர்களுடைய சமுதாய வாக்குகளை பாருங்க. அக்கா தமிழிசை பொன்னார் நாடார் வாக்குகள், CPR அண்ணாமலை, கவுண்டர், L முருகன், அருந்ததியர், இப்படி ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்குகளையும் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வர மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட்டியலின சமுதாயத்துல ஸ்டார்டிங்ல இருந்தது தவிர அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. பெண்கள்ல அக்கா தமிழிசை வந்தாச்சு. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பெண், நான் தலித். தமிழிசை அக்கா ஒரு பெண், நான் தலித். ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. இப்படிதான் இந்த கான்செப்ட் போடுறாங்க. பாஜகவுக்கு மாநிலம் ஃபுல்லா எல்லா சமுதாயத்திலையும் வாக்கு வங்கி இருக்குது. ஓரளவுக்கு நாடார்கிட்ட இருக்குது, தேவர்கிட்ட இருக்குது, தேவேந்திரனா நரேந்திரனான்னு சொல்லி அங்க ஒரு சலசலப்பு உண்டாக்கி அதுலயும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அருந்ததியர் முருகனை போட்ட பிறகு நம்மளுக்கு இருக்குது, கவுண்டருங்க கிட்ட நம்மளோட வாக்கு வங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டுனே வரும்போது வடக்கு பகுதியில இன்னும் சொல்ல போனா வன்னியர்கள் எல்லாமே சாதி இந்துக்களா தானே அங்க பாமக அங்க தானே இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாமக பாஜக விட்டு பிரிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முள்கிரீடத்தை அன்புமணி மேல வச்சுட்டு அவங்க ஜாக்கி போட்டு புஷ்டாங்க. அது எங்கேயும் போகவே முடியாது. இப்ப நடந்த வக்ஃப் வாரிய சட்டத்துல கூட என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுல 4 MLA பாமக எம்எல்ஏங்க திரும்ப பெறணும்னு இங்க ஆதரவு ஆளும் அரசுக்கு, அங்க ஓட்டு போடாமலே வந்துட்டாரு. ஓட்டு போடாமட்டாரு. ஓட்டு போடலனால மறைமுக ஆதரவுன்றது அர்த்தம் தான். இப்ப ரெட்ட நிலைப்பாடு. அப்ப அவங்க வன்னியரை பத்தியும் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு இப்போ என்னன்னா நெருக்கடி. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை, அந்த மாதிரி ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒரு தலைவராக போடுறதுக்காக இவங்க யோசிக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அவங்க நினைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு அதிகப்படியான பறையர்கள் ஓட்டு போறதுக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அந்த பக்கம் இருக்கிறார். இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் கூட பறையர்கள் சமுதாயத்தில இருந்து நமக்கு இல்ல. இருந்த தடா பெரியசாமி வெளில போயிட்டாரு. இப்ப அவங்க என்னன்னா 2 பக்கம் அடிக்கிறாங்க. ஒண்ணு பறையராவும் இருக்கணும், பின்னாவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் தொகுதியில போட்டியிட்ட தலைவர் திருமாவை எதிர்த்து போட்டியிட்ட கார்த்தியாயினி தான் அவங்களோட ஆப்ஷன். ஓ, அப்படி சொல்றீங்க? இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை இவங்க தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நயினா நாகேந்திரன். ஆனா கார்த்தியாயனிக்கு முழுக்க சப்போர்ட் அமித்ஷா 2-3 கூட்டத்துல, பெரும் கூட்டத்துல கார்த்தியாயனுடைய அந்த எஸ்டாப்ளிஷ அமித்ஷா நேரடியாக பார்த்துட்டு போயிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் மெயினா இயங்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி உள்ள ஒரு மக்கள். நம்ம நயினா நாகேந்திரன் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். OPS, TTV, சசிகலால இருந்து மொத்தமே
அதிமுக இருந்து ஒரு பெரிய பெல்ட்டியே பிடுங்கி பிஜேபி இருக்குது. அந்த மாதிரி எந்த சோர்ஸுமே இல்லாதது பறையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு நமக்கு வரமாட்டேங்குதுங்கிறது தான் பாஜகவினுடைய ஈக்குவல் டு ரிசல்ட். அந்த அடிப்படையில் அவங்க போட்டா கார்த்தியாயினி பெண், அதோடு சேர்ந்து ஏற்கனவே அவங்க பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரும் பட்டியலினத்தில் இருக்கிறதுனால நீங்க ஆணுக்கு கொடுத்தீங்க, நாங்க பெண்ணுக்கே கொடுத்து பாக்குறோம் பாருங்கன்ற ஒரு அரசியல் அவங்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி செய்தால் பிஜேபிக்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பலன் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. எதிர்காலத்துல பாஜக வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா வச்சுப்பான். நாங்க பட்டியலினத்தவருக்கு எல் முருகனுக்கு அறுதியத்திற்கு கொடுத்து அமைச்சர் பதவி, தலைவர் பதவி கொடுத்து நாங்க அழகு பார்த்தோம். ஒரு பெண், ஒரு பட்டியலினத்தவருக்கு வந்து நாங்க தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம். அதுதானே இன்னைக்கு வச்சு எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப நாளர்கள் வந்து பாஜக பக்கம் போறாங்க, கொஞ்சம் போறாங்கன்னா என் பொண்ணாரு தமிழ் இது வச்சு தானே போறாங்க. இப்ப கவுண்டர்கள் கோயம்புத்தூர் பக்கம் வந்து நிறைய இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் தலைவரா இருக்கிறான்டா அது மாதிரி. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பழைய ஃபார்முலா. ஆனா பாஜகவுக்கு அது கை கொடுக்குமா கொடுக்காதான்றது தேர்தல் மாதிரி நேரங்கள்ல நம்மளோட பிரச்சாரங்கள் மூலியமா தான் சொல்ல முடியும். அதிமுகவோட கூட்டணி இதை ஒட்டித்தான் இந்த தலைமை மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக வந்து தன்னை தற்காத்து கொண்டு இந்த வலையிலிருந்து வெளியேறிவிடும், எடப்பாடி வந்து சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப உசாரான ஆளு அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து ஆட்கள் எல்லாம் ரவீந்திரன் இல்ல தோழர், அதெல்லாம் இல்ல தோழர். எடப்பாடிக்கும் அந்த இழவு கிடையாது, அண்ணாமலைக்கும் அந்த இழவு கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க. தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அரசியல் வேற மாதிரி செயல்படும். தலைவர்கள், தேசிய தலைவர்கள் யார் யாருன்னா சுட்டி காமிச்சு தலைவரா போட்டுடலாம். ஆனா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேலை செய்யறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை மாற்றம். எடப்பாடி போய் கேட்டு அண்ணாமலை இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்ற அளவுக்குலாம் எடப்பாடி கிட்ட எந்த ஒரு கெட்ஸும் கிடையாது. எல்லாம் போச்சு. எது இல்லை, எடப்பாடியினுடைய சம்பந்தி மாட்டிக்கின்னு மொத்தத்தையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1000 பினாமிகளுடைய பெயர்களை உருவி வாங்கிட்டாங்க. முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே சேகர் ரெட்டி மாட்டும் போது இப்படிலாம் கேட்கும் போது ஒரு வார்த்தை அவர் தரக்கலை. ஆனா மொத்தமா கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட வேலுமணிதான் சேர்த்து ரோபிச்சுட்டு வந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு 500 பினாமிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. டெக்ஸ்டா கொடநாடு எல்லா வழக்குகளும் இருக்குதா. இவங்க போயிட்டு என்ன பேரம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? யாருக்கிட்ட பேசினாங்க இவங்க பேரம்? ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி அவர்கிட்ட மட்டும் தான் பிஜேபி சார்பா எடப்பாடி கிட்ட பேசினாங்க. இந்த வழக்கெல்லாம் இருக்குது, நான் சொல்றேன், எது பேசுற வந்து சேரு. அவருக்கு வந்து சம்மன் அனுப்பி கூப்பிடல, அழைத்து வாருங்கள் இல்ல, இழுத்து வாருங்கள். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி அங்க போனது. அங்க போய் அமித்ஷா கிட்டலாம் இந்த 1 to 1 உட்காந்து ஐயா அப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குது எதுவுமே பேசல. அந்த ரூமுக்குள்ள போனியா, 4-5 பேர் போனீங்களா, சாலை போட்டீங்கன்னா வெளில கிளம்புங்க, எது இருந்தாலும் அந்த நீதிபதி கிட்ட பேசிட்டு போயிடுங்க. 100 தொகுதிகள் வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும் போது ஏற்கனவே 20 தொகுதிக்குள்ள வந்து சுருக்குனவர் அமித்ஷா. 120 கூட கேட்பாங்க தோழர். எந்த ஒரு இது நாதி இல்லாம கிடையாது தோழர். அதிமுக நல்ல பகிரங்கமா சொல்ல போனா எப்படி வேணா இவங்க எடுத்துக்க முடியும் சீட்டை. இல்ல ஆளுமை மிக்க எடப்பாடிலாம் சொல்றாங்க. நீங்க அவரை போட்டு இப்படி ரொம்ப ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாரா? அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். இப்ப எது தெரியுங்களா பலம் அதிமுகவுக்கு? தொண்டர்கள் தான் பலம். தொண்டர்களால எடப்பாடியோடைய உயிர் ஊசலாட்டுங்குது, அவ்வளவுதான். இப்போ ஒரே ஒரு செகண்ட்ல ஒட்டுமொத்த அதிமுக தலைவரா வேறு ஒருத்தரை மாத்திர முடியும் பிஜேபியால. செங்கோட்டையன் பேசிட்டு இருக்காங்க. எனி ஏதோ ஒருத்தரை மாத்திர முடியும். மாத்திட்டு அடுத்த நிமிஷமே எடப்பாடி எங்க இருப்பாரு நினைக்கிறீங்க? எங்கத்துக்கு அடிப்பாங்க? டிடிவி போன அதே இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. திகாருக்கு போயிருவார, வேற யாருமே இல்ல. இப்ப அந்த கொலை வெறியோட உள்ள இருக்கிறது யாரு? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. எப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சுட்டு இவர் நல்ல மாதிரி உட்காந்துக்கிறாருன்றது அவங்க 3 பேருக்கு தெரியும்ல. அவங்க 3 பேரோட அழுத்து என்னவா இருக்கும்? இவன் ஜெயில நாம் போட்டுதான் அழகு பார்க்கணும். வெளியில எதனா பேசிப்பாங்க, உள்ளத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலகமே பார்த்துச்சு. தவழ்ந்துன்னு போயிட்டு சசிகலா கிட்ட வாங்கினது. அதுவே அந்த அம்மாவே அவ்வளோ பெரிய ஊழல், அவ்வளோ பெரிய துரோகி அப்படின்ற மாதிரிலாம் வந்த பிறகு கூட அவங்களுக்கே ஒரு துரோகம் செய்யக்கூடிய அளவு இருக்கிறார். இவர் எப்பேற்பட்டவரா இருப்பாரு? சாரி, இது நான் சொல்றது வந்து ஒரு யதார்த்தம் தோழர். அவங்க மனசுக்குள்ள அந்த இது இருக்கும்ல, அந்த வலியும் வேதனையும். அவங்க கட்சிக்குள்ளவே எங்கதான் நான் வந்தான் இவன், இப்படி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இப்படி நம்மளை மொத்தமா முடிச்சுட்டு உட்காந்துக்கிறானா, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு இருக்கிறோமே. டிடிவிக்கு இருக்குமா இருக்காதா? ஓபிஎஸ் தான் பையனுக்கு கூட ஒரு சீட்டை கொடுத்து நிக்க வைக்க முடியாத அளவுக்கு இப்போ நம்மளை பண்ணிட்டானே. போன வாட்டி நம்ம பையன் எம்பி, இந்த வாட்டி சீட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு ஆயிட்டுமே. சசிகலா கேள்வி வந்திருக்கோம். 4 வருஷம் பெங்களூர் சிறை, எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்த பிறகு கூட
இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த அம்மாவுடைய சொத்து எடுக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு வேதனை. எல்லாமே யாரால? ஒரே ஒரு நபரால, எடப்பாடி, ஒரே ஒரு ஆளை. இப்ப இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், பாஜகவுக்கு தெரியாதா? மேல இருக்கிறவங்கலாம் வந்து நான் இவனா அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள், அத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க எங்க இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு இப்ப அண்ணாமலையை நான் போடுவேன், 120 சீட் எனக்கு வச்சுட்டு போ அப்படின்னாலும், ஐயா நன்றிங்க ஐயா, வணக்கம் ஐயா, எடப்பாடி போயிடுவாரு. ஆனால் தேர்தல் நேரத்துல கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரே ஒரு வார்த்தையில மாறுவான். நம்ம அம்மாவை பத்தி திட்டான்டா, இந்த ஒரு வார்த்தை கீழே இருக்கிற தொண்டர்கள் மொத்த பேரும் பிஜேபி 120 தொகுதியுமே 0 ஆகிடுவான். ஏன்னா ஒரிஜினல் பலம் ரெட்டலை, ஒரிஜினல் பலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்க இருக்கிறாங்க. இங்க இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிச்சுக்கணும் மாத்திக்கணும் போயிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வேற. ரெட்டலைக்கு முன்னாடி இந்த தொடர்கள் எப்பேற்பட்டவனும் நிறைய சார், நிறைய படிச்சு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருப்பான். எனக்கு என்னன்னு தெரியலங்க, அங்க போன உடனே ரெட்டலைக்கு போடணும்னு போடுங்க. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன் சார். நான் அம்மாவுக்கு கேமராமேன் இருந்தேன் சார். அந்த அம்மா எப்பேற்பட்டவங்களா தெரியுமா சார் இருப்பாங்க. அவங்க பேசும்போது வந்து உண்மை இப்படி இருக்கும் சார், அப்படியே ஒரு பேஸ் இருக்கிற மாதிரி கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கு. அப்போ அதிமுகவே வாழ்ந்துன்னு அதிமுகவே உயிர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு கடவுள் சாங் மாதிரி கேட்டுட்டு இருக்கிற எத்தனை பேர் நம்ம வாழற பகுதியிலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களை இயக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் அவன் பாட்டு எங்கன்னு போயிட்டு இருப்பான் சார். நம்ம ஒரு பாட்டை போட்டுட்டு உணர்வு ஏத்தின்னு போயினே இருப்பான். இவனு என்னடா இது, இவ்வளவு தூரம் கலைஞர் வந்து இத்தனை பட்டிமன்றம், இத்தனை சொற்பொழிவு, இத்தனை வல்லமை, இத்தனை எழுத்து எல்லாமே இருந்தோம். இந்த பாடல் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு அதிமுக தொண்டை உள்ளத்திலையும் நரம்புலையும் நாடிலையும் ஏறி கிடக்குது சார். என்ன சொல்லுவீங்க? இப்ப இதுதான் பிஜேபிக்கு வேற எதுவுமே கிடையாது. இதனாலதான் அண்ணாமலை மாற்றப்படுறார். எடப்பாடினால மாற்றப்படல, அண்ணாமலை விட்ட வாயினால. இவர் வாய் விட்டு இவரே மண்ணு வாரி போட்டுக்கினாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இவர் கண்டி ஒழுக்கமா மற்ற அரசியல்வாதிகள் எப்படி செய்யறாங்களோ அந்த மாதிரி நாகரீக அரசியல் இவர் செஞ்சிருந்தாருனாலேயே பிஜேபியும் அதிமுக கூட்டணி முடிஞ்சிருக்கும். ஆனா கூட்டணி முடிஞ்சிட்ட பிறகு ஆஃப்டர் தேர்தல் அதிமுக எம்எல்ஏவே இவங்க அழைச்சிட்டு விடுவாங்க. சரி, அப்படிதான் தோழ, வேற எதுவுமே கிடையாது. இவங்க கால்குலேஷன் அதுதான். இவங்க சேர்ந்து நிற்பாங்க. அதிமுக ஒரு 50 எம்எல்ஏ வந்துட்டான், இங்க ஒரு 20 எம்எல்ஏ வந்துட்டான், திமுக நல்ல ஒரு 120 அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அவன் எம்எல்ஏவை இவங்கிட்ட விலைக்கு வாங்கிக்கின்னு ஒன்னு எதிர்கட்சியா உட்காருவான். முடிஞ்சா திமுக இருக்கிற எம்எல்ஏ கூட வாங்கிக்கணும், ஆட்சி அமைப்பான். அந்த அளவுக்கு ஒரு புதிய யுக்திய தமிழகத்துக்கு அவனுக்கு வந்து அறிமுகப்படுத்த போறானுங்க. ரொம்ப ஆபத்தான சூழல் தான். ஆமா தோழர், இந்த வாட்டி வந்து திமுக கூட்டணி குறைஞ்சபட்சம் 175 எம்எல்ஏக்கு மேல அடிச்சா மட்டும்தான் அவனுங்களுக்கு அந்த திட்டமே வராது. ஆனா ஒரு 120 100 பெரும்பான்மைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்றதுலாம் நடக்கவே நடக்காது. திருப்தி படக்கூடாது, முடியவே முடியாது. 200 டார்கெட் தான் சரி. 100க்கு 100 தமிழக முதல்வர் 200 ஏன் சொல்றாருன்னா இந்த அர்த்தத்துல தான். கொஞ்சம் இறங்கி வந்தா கூட அவனுக்கு வேற மாதிரி கதையை போட்டு முடிப்பானுங்க. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறீங்க. இந்த எச்சரிக்கையே இந்த உரையாடலின் செய்தியாக இருக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிங்க சார். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.